செல்லுலார் அடாப்டேஷன்ஸ். நம்மளோட செல்ஸ் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பிகாஸ் தே ஒர்க் அ லாட். ஸோ தே வில் ஹாவ் டு அடாப்ட் இன் கேஸ் ஆஃப் அட்வர்சிட்டி ஆர் நார்மலான கண்டிஷன்ஸ் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட்டான ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ்லேயுமே தே ஜஸ்ட் அடாப்ட். ஸோ அப்படி அவங்க அடாப்ட் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் தே கெட் ஸ்ட்ராங்கர், சம்டைம்ஸ் தே ஷ்ரிங்க், சம்டைம்ஸ் they switch careers entirely, sometimes they just make copies of themselves. So இதெல்லாம் தான் வந்துட்டு the process of cellular adaptations. ஃபர்ஸ்ட் இவங்க ஏன் அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எடுத்தோடனே a cell is not gonna adapt. So if it is adapting, it is having some issues which it cannot comprehend, and that is why it decides to change like we do for a new career. ஸோ முதல்ல if there is a normal cell and if it's in the homeostasis, இதில் வந்துட்டு ரெண்டு விஷயம் நடக்கலாம். it undergoes stress or injurious stimuli. இது ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ பண்ணுறப்ப it gets adapted, இது அடாப்ட் ஆகும். பட் இப்படி ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ பண்ணுறப்ப இதால் அடாப்ட் ஆக முடியலன்னா it leads to cell injury, and obviously injurious stimuli will cause cell injury. இந்த செல் இன்ஜுரி ரெண்டு டைப்ஸாக இருக்குது, ரிவர்சபிள் அண்ட் irreversible. Reversible is usually the mild and transient type. It gets back to its normal self, whereas the irreversible type, it has to do something, அதாவது like it has pushed its limits, so it either undergoes necrosis or apoptosis. In either way the cell dies. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட செல்லுலர் அடாப்டேஷனுக்கான ஒரு ப்ரிக்கர்சர் சொல்லி பார்க்கலாம், ஒரு ப்ரிக்கர்சர் மாதிரியான ஒரு திங். ஸோ லெட்ஸ் புட் இட் அசைட். அண்ட் செல்லுலர் அடாப்டேஷன்ஸில் வி ஹாவ் மேஜர்லி 4 types of adaptations. ஹைப்பர்ட்ராஃபி ஃபர்ஸ்ட். ஸோ இதில் வந்துட்டு there is increase in the cell size. இதனால் வந்துட்டு ஆர்கன் சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். நம்பரில் வந்துட்டு இன்க்ரீஸ் இருக்காது, பட் சைஸில் வந்துட்டு இன்க்ரீஸ் இருக்கும். சம்டைம்ஸ் தேர் ஆர் லைக் ஹைப்பர்ப்ளேசியா அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் செல்ஸ். சம்டைம்ஸ் both of these happens together simultaneously. But while we speak about hypertrophy itself, we have increased number of cells and hence the organ size increases. This happens due to increased protein synthesis and increased myofilaments in the cell or tissue. அதுக்கப்புறம் ஃபிசியாலஜிக்கலாக இது வந்துட்டு இட் ஹேப்பன்ஸ் இன் த skeletal muscle after exercise. அண்ட் யூட்ரஸில் எஸ்ட்ரோஜன் ட்ரிவன் மெக்கானிசமாக இட் ஹேப்பன்ஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி. பேத்தாலஜிக்கலாக லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ராஃபியில் நடக்கும் டியூ டு ஹைப்பர் டென்ஷன் ஆர் ஏரோட்டிக் ஸ்டீனோசிஸ். ஆஃப்டர் லோட் அதிகமாக இருந்தது அப்படின்னா இது வந்து நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இதில் வந்துட்டு ஹைப்பர்ட்ராஃபி மட்டும் பர்டிகுலராக இருந்தது, லைக் ஸ்பெசிஃபிக்காக இருந்தது அப்படின்னா there are no new cells, permanent cells, அதாவது நம்மளோட cardiac, skeletal muscles and neurons, இவங்கெல்லாம் வந்துட்டு they only adapt by hypertrophy. And then we see about hyperplasia. So increased number of cells, size increase ஆகாது, number வந்து increase ஆகுது. Only in tissues with stem cell capability. அதனால it's not possible in cardiac cells and neurons. So physiologically it's hormonal and compensatory. Hormonal in case of endometrium, அதாவது during menstrual cycle, or breastல வந்துட்டு glandular glands வந்துட்டு hyperplasia undergo பண்ணும் during lactation. And compensatory is like நம்மளோட liver regrowth. In case if something happens, we remove a part of liver during surgery or due to injury or something, within 12 hours it gets back to its normal weight ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் பேத்தாலஜிக்கலாக பார்த்தோம்னா unopposed estrogenனால we get endometrial hyperplasia. இதனால் they have menorrhagia and it increases the risk of carcinoma. It can be reversed if the stimulus is removed actually. ஜென்ரலாக வந்துட்டு ஹைப்பர்ப்ளேசியா வந்துட்டு அந்த ஒரு ஸ்டிமுலஸ் இருக்கிறப்போ இட் மல்டிப்ளைஸ். அந்த இப்போ நம்ம லிவர்ல எல்லாம் பார்த்தோம்னா if there is an injury it multiplies. அந்த harmful stimulus withdraw ஆனதுக்கப்புறம் the multiplication should stop. But if it doesn't stop, it leads to the risk of cancer. So but வந்துட்டு in case வந்து ஸ்டிமுலஸ் ரிமூவ் ஆனாலுமே begin in prostatic hyperplasiaலாம் வந்துட்டு it leads to cancer தான். That's an exception. Next நம்ம பார்க்குறது atrophy. Atrophy is decreased cell size and number, both are decreasing.
இது வந்துட்டு இட்ஸ் டியூ டு டிக்ரீஸ்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் இட் ஹேப்பன்ஸ் டியூ டு நம்மளோட யுபிக்விட்டின் ப்ரோட்டியேசஸ் பாத்வே. ஸோ பேசிக்காக இதில் என்ன ஆகும் அப்படின்னா, பேசிக்காக பார்க்குறப்போ நம்மளோட யுபிக்விட்டின் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு ப்ரோட்டீனோட பைண்ட் ஆகி யுபிக்விட்டின் ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். அண்ட் இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற யுபிக்விட்டின் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாமே ஒன்றா ஜாயின் ஆகி கடைசியில் வந்துட்டு டிக்ரேட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ செப்பரேட் பாத்வே. வில் ஸ்பீக் அபவுட் இட் செப்பரேட்லி, பட் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ ஆட்ரோஃபி எப்படி நடக்குது அப்படின்னா, டிக்ரீஸ்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் இன்க்ரீஸ்ட் ப்ரோட்டீன் டீக்ரிடேஷன். இந்த இன்க்ரீஸ்ட் ப்ரோட்டீன் டீக்ரிடேஷன் தான் வந்துட்டு யூபிக்விட்டின் ப்ரோட்டியோசோம் பேத்வேனால் நடக்குது. அண்ட் ஆட்ரோஃபி இருந்தது அப்படின்னா ஆட்டோஃபேகியும் யூஸ்வலாக இருக்கும். ஆட்டோஃபேகி மீன்ஸ் செல்ஃப் டெத். ஸோ ஆட்டோஃபேகியல் வேக்யூல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆட்டோஃபேகி இருக்கும். இதோட காசஸ் வந்துட்டு டிக்ரீஸ்ட் ஒர்க் லோட், டிக்ரீஸ்ட் பிளட் சப்ளை, டிக்ரீஸ்ட் நியூட்ரிஷன், டினர்வேஷன், டிக்ரீஸ்ட் ஹார்மோன்ஸ் அண்ட் ஏஜிங். ஸோ ஆட்டோஃபேகிக் வேக்யூல்ஸ் அப்படின்றது வந்துட்டு தே ஆர் ரெசிடுவல் பாடிஸ். இட்ஸ் லைக் லிப்போஃபியூஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட ஓல்டர் செல்ஸில் வந்துட்டு they are present. And metaplasia. So metaplasia is basically the reversible change in cell type to handle the stress better. Like நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்விட்சிங் த கேரியர் இட் செல்ஃப். ஸோ மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா ரீப்ரோக்ராமிங் ஆஃப் த செல்ஸ் நடக்கும். எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளோட columnar cells வந்துட்டு they change. Squamous cells will change into columnar cells in the esophagus. இதனால் வந்துட்டு இதை வந்து பேரட் ஈசோஃபேகஸ் அப்படி சொல்கிறோம். ஆசிடிக் ரிஃப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கிறனால இன்டெஸ்டைனல் மெட்டாப்ளேசியா நடக்கும் வித் இந்த காப்லெட் செல்ஸ். ஸோ இதனால் நம்மளோட மியூக்கஸ் செக்ரீஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு குறையுது. அண்ட் இட்ஸ் ஹார்ம்ஃபுல் ஆக்சுவலாக. அண்ட் இது வந்துட்டு ஸ்மோக்கர்ஸ்லேயுமே நடக்குது. லைக் பீப்புள் வென் தே ஸ்மோக் சிகரெட், நார்மலாக சிலியேட்டட் காலம்னார் எபித்தீலியம் வந்துட்டு they change into stratified squamous epithelium. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரக்கடாக இருக்கிற stratified squamous epithelium-ஆல் இந்த noxious கெமிக்கலை சர்வைவ் பண்ண முடியும். பட் they are more fragile. And although so they are not fragile, so they can survive the noxious chemicals. Although the metaplastic squamous epithelium has survival advantages, protective mechanisms எல்லாம் நம்ம லூஸ் பண்ணுறோம், such as mucus secretions and ciliary clearance of particulate matter. And so இதனால் it has its own disadvantages. And இது வந்துட்டு மோஸ்ட்டாக it will increase the risk of cancer in mesenchymal types. நம்மளோட லிவர் சிரோசிஸ்லேயே நம்ம இதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் டூ. நார்மலாக இருக்கிற செல் வந்துட்டு ஃபைப்ரஸாக மாறிடுது. ஸோ சிரோசிஸ் இட்ஸ் ரீப்ளேஸ்ட் பை அ ஃபைப்ரஸ் செல், ஹெப்பாட்டோசைட். ஸோ அதனால் இட் லீட்ஸ் டு சிரோசிஸ். அண்ட் ஆத்தரோஸ்க்ளீரோசிஸ்லேயுமே வந்துட்டு மேக்ரோஃபேஜஸ் வந்துட்டு ஃபோம் செல்ஸாக மாறும், அதுக்கப்புறம் அது அக்யூமுலேட் ஆகும். இந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருக்குது. அண்ட் தென் வி ஹாவ் லெஃப்ட். இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வி ஹாவ் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி. ஸோ இது வந்துட்டு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். ஜென்ரலாக வந்துட்டு இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்துட்டு ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு என்லார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து மசிலோட பல்க் அதிகமாக ஆரம்பிக்கும். அது வந்துட்டு there is this thing called as ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதி சொல்லிட்டு பேசிக்காக அதை தான் சொல்கிறாங்க அவங்க. அண்ட் பேரட் ஈசோஃபேகஸ் நான் சொன்ன மாதிரி. ப்ராஸ்டேட் கிளாண்டில் வந்துட்டு தெர் இஸ் ஹைப்பர்ப்ளேசியா ஃப்ரம் டிஹெச்டி ஸ்டிமுலேஷன். அண்ட் போலியோவில் வந்துட்டு ஸ்கெலிட்டல் மசிலில் தெர் இஸ் எட்ரோஃபி டியூ டு டீனர்வேஷன். ஸோ நம்மளோட பாடி வந்துட்டு பாடியில் இருக்கிற செல்ஸ் வந்துட்டு தே ஆர் லைக் the employees adapting to the company policies. They can train, multiply, downsize or even switch jobs. In pathology, those career changes can set a stage for disease too. And இதை நம்ம எப்படி வந்துட்டு we could easily correlate அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, hypertrophy is like building up a bulk in the gym. So and நம்மளோட hyperplasia, it's kind of
ஒரு செட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் நமக்கு தேவைப்படுறாங்க in a factory, but there are more there are more workers than necessary. So இப்படி வந்துட்டு we can explain it explains our hyperplasia, like hiring more workers for the factory in case of like production la changes venona. And atrophy is like closing the hotel rooms during off season, illa vandu நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், ஷாப்ஸாக இருக்கட்டும், they close during off seasonல இந்த மாதிரி imagine பண்ணலாம். And metaplasia is like changing the restaurant menu. Sometimes they swap it with the food which people are not meant to eat, leading to pathology. So this is basically about cellular adaptations. That's it.